அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் முதல் பாடமாக இருக்கக்கூடிய வரலாற்றில் அவுட் பிரேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத், இந்த பாடத்தை பற்றி தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக அந்த பாடத்தில் கேட்கப்பட்டுள்ள ஆன்சர் இன் டீட்டெயில், விரிவான கேள்விகளுக்கு விடையளி என்கிற பகுதியில் டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதலாம் உலகப் போர் நடப்பதற்கான காரணங்களை விளக்குக அப்படின்னு சொல்லி அதை கேட்டிருப்பாங்க. இந்த 5 மார்க் கொஸ்டினை எழுதுறதுக்கு நாம குறைந்தது 15 பாயிண்ட்ஸாவது நம்ம கொடுக்குற மாதிரி வரும். அந்த 15 பாயிண்ட்ஸும் ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸா இருக்கணும். அப்பதான் நம்ம சென்டம் எடுக்கும்போது மதிப்பெண்கள் இதில் குறையாம இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். வேர்ல்டு வார் அப்படின்னு சொன்னாவே நாம 4 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு போர் நடப்பதற்கான காரணங்கள், காசஸ் ஆஃப் த வார். இரண்டாவது கோர்ஸ் ஆஃப் த வார், ஒரு போர் எப்படி நடந்தது என்று விவரிக்கக்கூடிய அந்த முறை தான் கோர்ஸ் ஆஃப் த வார். மூன்றாவது ரிசல்ட்ஸ் ஆர் இம்பாக்ட் ஆஃப் த வார், ஒரு போர் நடந்து முடிந்த பிறகு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பேசக்கூடியது தான் ரிசல்ட்ஸ் ஆஃப் த வார் ஆர் இம்பாக்ட் ஆஃப் த வார். அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, ஒரு உயிரிழப்புகள் எவ்வளவு நடந்தது, எவ்வளவு பணம் சேதமாச்சு, எந்த நாடு ஜெயிச்சது, எவ்வளவு மனிதர்கள் காயப்பட்டாங்க, இப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது தான் ரிசல்ட்ஸ் ஆஃப் த வார். அதற்கு பிறகு ஆஃப்டர் மேத், அதாவது ஒரு போர் நடந்து முடிந்த பிறகு பொது மக்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு போரை பார்க்குறாங்க. அந்த போர்ல ஏற்படக்கூடிய விளைவுகள், பாதிப்புகளை பார்க்குறாங்க. இனிமே போர் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் இந்த நாடுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. அதற்கு என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது, இனிமேல் போர்கள் உருவாகாமல் தடுப்பதற்கு இந்த நாடுகள் என்னென்ன முயற்சி எடுக்குது, என்ன சமூக மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஆஃப்டர் மேத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். அப்ப ஒரு வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 4 விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். காசஸ் ஆஃப் த வார், கோர்ஸ் ஆஃப் த வார், இம்பாக்ட் ஆர் ரிசல்ட்ஸ் ஆஃப் த வார், ஆஃப்டர் மேத் ஆஃப் த வார். இந்த 4 விஷயங்கள் நமக்கு தெளிவா தெரியணும். அப்ப நீங்க லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு சொன்னா, கோர்ஸ் ஆஃப் த வார் அப்படின்னு கேட்கும்போது நீங்க காசஸ் ஆஃப் த வார் எழுதுவீங்க. காசஸ் ஆஃப் த வார் அப்படின்னு கேட்கும்போது ரிசல்ட்ஸ் ஆஃப் த வார் எழுதுவீங்க. அப்போ ஒரு மொழி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா ஒரு கேள்விக்கான அர்த்தத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு யோசித்து, ஒரு நிமிடம் யோசிச்சு அதுக்கான பதிலை எழுதுனா உங்களுக்கு மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆகிடும். ஆனா நீங்க ஒரு கேள்வியை புரிஞ்சுக்காம அவசரத்துல ஒரு பதிலை எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா மதிப்பெண்கள் போயிடும். ஸோ லாங்குவேஜ்ல நீங்க ஆங்கிலத்துல படிக்கிறவராக இருந்தாலும் சரி, இல்ல தமிழ் மீடியத்துல படிக்கிறவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மொழியில நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா, சப்ஜெக்ட்ல நாலேஜ் கம்மியா இருந்தா கூட அதிகமா ஸ்கோர் பண்ணிட முடியும். ஆனா நீங்க சப்ஜெக்ட்ல நல்லா ஸ்ட்ராங்கா மனப்பாடம் பண்ணி வச்சிருந்து லாங்குவேஜ்ல நீங்க ரொம்ப புவரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா மதிப்பெண்கள் கண்டிப்பா குறைஞ்சிடும். கையெழுத்தும் அதே போல மொழியோட புரிதலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இல்லாம மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால மொழியை நல்லா கத்துக்கோங்க, உங்க கையெழுத்தை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கேள்விக்குள்ள போலாம். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த முதல் உலக போர் நடப்பதற்கான முக்கிய காரணங்களை விளக்க சொல்றாங்க. இதுக்கு 8 காரணங்கள் இருக்கு. இந்த 8 காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ரீசன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி. இந்த தொழில் புரட்சிக்கு அதுக்கு பிறகு கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் அப்படின்னு சொன்னா தமிழ்ல முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மூன்றாவதா இருக்கக்கூடியது நேஷனலிசம். நேஷனலிசம் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாட்டின் மீது அதீதமாக பற்று உடையது. அந்த பற்று ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போகும்போது அது போர்கள் வர்றதுக்கும் மற்ற நாடுகளை கோபப்படுத்துறதுக்குமான காரணங்களா விளையும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. அதனால நேஷனலிசம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதுக்கு பிறகு இம்பீரியலிசம். இம்பீரியலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வலிமையான ஒரு நாடு வலிமை இல்லாத ஒரு நாட்டை ஏமாற்றியோ அல்லது போர் செய்தோ அபகரித்து தனக்கு அடிமையா வச்சுக்கிறதுக்கு பேர் தான் இம்பீரியலிசம். இது எல்லாத்தையும் நம்ம தனியா பார்க்கலாம். இம்பீரியலிசம்க்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது சீக்ரெட் அலையன்சஸ், ரகசிய
உடன்படிக்கைகள், அது ரகசிய கூட்டணி. அது ஒரு நாட்டை, ஒரு வலிமையுள்ள ஒரு நாடு வலிமை இல்லாத ஒரு நாட்டை கைப்பற்ற போகும்போது தனியா போகாது, அது கூட இன்னும் சில நாடுகளை வந்து கூட்டணியா சேர்த்துக்கும். ஏதாவது ஆபத்து வந்தா நம்மளுடைய பலத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு கூட சில நாடுகளை சேர்த்துக்கும். அதுக்கு பேரு ரகசிய உடன்படிக்கைகள், சீக்ரெட் அலையன்சஸ். அது மட்டும் இல்லாம டைரக்டா அலையன்சஸ் இருக்கு, அது வெளிப்படையாவே அறிவிக்கிறது. இந்த வெளிப்படையா அறிவிக்கக்கூடிய அலையன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, போர் வரும்போது வெளிப்படையா தெரிஞ்சிடும் இந்த நாடுகள் எல்லாமே கூட்டணியில் இருக்காங்க, மற்ற நாடுகள் அதுக்கு எதிராக சண்டை போடணுங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிடும். இதுக்கு பேரு அலையன்சஸ். இந்த கான்செப்ட்ஸை வச்சுதான் நீங்க பிரீஃபா எழுதணும். இது இல்லாம இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா இமிடியேட் காஸ். எப்பவுமே ஒரு போர் அப்படிங்கிறது இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு காலையில நடந்துடாது. இது 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச காரணமா இருக்கும். இந்த மனசுக்குள்ள ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு தனி நபர்கள் 2 பேருக்குள்ள சண்டை அப்படின்னு சொன்னா அது 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கும், இது வெடிக்காது. இது இவனை அடிக்கிறதுக்கு பலமுள்ள ஒருத்தன் பலம் இல்லாதவனை அடிக்க போகும்போது அந்த பலம் இல்லாதவன் என்ன பண்ணுவான், தனக்காக பாதுகாப்புக்காக யார்கிட்டயே உதவி கேட்டு போவான். அப்ப அவங்க கூட சேரும்போது அது டீமா மாறிடும். இவங்க ஒரு டீமா மாறினோடனே அடிக்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தனை கூட கூட்டணிக்கு சேர்த்துக்குவான். அப்ப அது ஒரு டீமா மாறும். இந்த மாதிரி ஒரு சின்ன காரணமானது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போய் பெரிய காரணமா மாறி நாடுகள் கிளைகளா பிரிஞ்சு அதனுடைய சண்டை வந்து பெருசா போகும்போது உலக அளவுல போரா மாறிடும். அப்ப இந்த முதலாம் உலக போர் நடக்கிறதுக்கு இந்த 8 காரணங்கள் அமைஞ்சிருச்சு. அந்த 8 காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னொரு முறை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், செகண்ட் ரீசன் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், கேபிட்டலிசம், மூன்றாவது இம்பீரியலிசம், நாலாவது நேஷனலிசம், அதுக்கு பிறகு மிலிட்ரிசம், மிலிட்ரிசம் முடிஞ்ச பிறகு சீக்ரெட் அலையன்சஸ், சீக்ரெட் அலையன்சஸ் முடிஞ்ச பிறகு அலையன்சஸ், அதன் பிறகு இமிடியேட் காஸ். இந்த இமிடியேட் காஸ் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, இந்த 2 கிளைகளாக பிரிந்த நாடுகளும் சண்டை போடுறதுக்கு ஒரு காரணத்தை தேடிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணம் சிக்குச்சுன்னா அவனை அடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களுக்குள்ள கோல்டு வார், அதாவது வெளியே சொல்லாம எதிரிகளா இருந்துட்டு இருப்பாங்க. ஏதாவது வலுவான ஒரு காரணம் கிடைச்சா போதும் நாம அவங்களை அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்படி கிடைச்ச அந்த காரணம் தான் ஜூலை மாதம் 28ஆம் தேதி பிரான்சிஸ் பெர்டினண்ட், ஆஸ்திரியா ஹங்கேரிய நாட்டினுடைய அந்த இளவரசர் பிரான்சிஸ் பெர்டினண்டுடைய படுகொலை. செர்பியா நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் என்ன பண்றான், பிரான்சிஸ் பெர்டினண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆஸ்திரியா ஹங்கேரிய நாட்டுடைய இளவரசரை படுகொலை செய்யறான். இதையே முக்கிய காரணமாக வைத்து நாடுகள் அடித்து கொண்டதுடைய விளைவுதான் முதலாம் உலக போர் நடந்த அந்த காரணம். இதுதான் காசஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இது எப்ப நடந்தது அப்படின்னு சொன்னா 1914ஆம் வருடத்துல துவங்கி 1918ஆம் வருடம் வரைக்கும் நடந்தது. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பிரான்சிஸ் பெர்டினண்ட் படுகொலை செய்யப்பட்ட ஜூன் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 11 1918 வரைக்கும் இந்த முதலாம் உலக போர் நடந்தது. அப்ப இந்த முதலாம் உலக போர் நடந்ததுக்கு அந்த 8 காரணங்களையும் நம்ம விளக்கமா எழுதணும். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நாம சொன்ன அந்த 8 ரீசன்ஸ், நேஷனலிசம், இம்பீரியலிசம், கேபிட்டலிசம், மிலிட்ரிசம், சீக்ரெட் அலையன்சஸ், இப்படி நான் 8 காரணம் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு தனி வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நீங்க அதை மனசுல புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இந்த காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதலாம் உலக போர் நடப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவா மனசுல வாங்கிட்டு எழுதுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.